பள்ளி அறிவிப்பு பலகையில் கட்டண விவரத்தை வெளியிட வேண்டும் என்பது தொடர்பான உத்தரவு தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறது. அதாவது தனியார் பள்ளிகளில் அவங்களுடைய கல்வி கட்டணம் தொடர்பான விவரங்களை பலகையில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு இதை நிறைய ஸ்கூலில் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ் வணக்கம். இது தொடர்பா உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க? வணக்கம். அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தனியார் பள்ளிகளும் அரசு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய கல்வி கட்டண விவரங்களை பள்ளிகளுடைய விளம்பர பலகைகளை வெளியிடுவதை கட்டாயமாக்கணும் அப்படின்னு மாநில தகவல் ஆணையம் தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு போன மே மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த கல்வி கட்டண விவரங்களை எல்லாம் விளம்பர பலகைகளை வெளியிடணும் அனைத்து தனியார் நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ உள்ளிட்ட பல்வேறு வாரிய பள்ளிகளுக்கு பள்ளி அந்த இயக்குனர் கடந்த ஜூன் 1ஆம் தேதி சுற்றறிக்கை பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து, அதாவது மாநில தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவையும் எதிர்த்து, அதே போல தனியார் பள்ளிகள் இயக்குனர் பிறப்பித்த உத்தரவையும் எதிர்த்து அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தண்டபாணி என்ன சொல்றாங்கன்னா, தனியார் பள்ளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தகவல் உரிமை சட்டம் பொருந்தாது. இருந்தாலும் தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி நியாயத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக இந்த தனியார் பள்ளிகள் எல்லா தனியார் பள்ளிகளும் தங்களுடைய கல்வி கட்டண விவரங்களை இணையதளத்துல, அதாவது விளம்பர பலகைகள்ல வெளியிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.